இருக்கிற ஏடிஎம்கேவால திமுக எதிர்க்க முடியல, ஒரு ஏடிஎம்கே 2.0 கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை கூட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன சார் பெரிய அரசியல் பிரில்லியன்ஸ்? உள்ளே வெளியே ஆட்டத்தை அஇஅதிமுக நிறைய பேர் ஆடி இருக்காங்க. உள்ளே வெளியே ஆட்டத்தை ஆடாத ஒருத்தர் தடவையா வெளியேறாரு. 70களில் அவர் கணிக்கிறாரு. இனி ஒரு ஐயா எம்ஜிஆருடைய காலம்னு ஒன்று கணிக்கிறாரு. பிளவு வருகிற போது ஜெயலலிதா அம்மா காலம்னு கணிக்கிறாரு. இன்றைக்கு ஐயா விஜயை நோக்கி வருகிறார் என்றால் அவர் இனி ஐயா விஜய்க்கான ஒரு ஏறுமுகம் இருக்குன்னு தெரியாமல் அவர் இங்கே வரமாட்டார்ல. நீங்கள் ஒரு தற்கொலை கூட்டம், உங்களுக்கு என்னடா அரசியல் தெரியும், உங்களை நம்பி யார் கூட்டணிக்கு வரா எல்லாம் கேட்டிங்கல்ல. எப்படி சார் ஒரே ஒரு ஆள் அந்த கட்சிக்கு போனோன்னு இந்த கேள்வி எல்லாமே நல்லன் வாய்டா ஆகுது. நீங்க முன்னிறுத்தின 5 தலைவரை வச்சு உங்களால இந்த அரசியல் நீங்க பண்ண முடியல தமிழ்நாட்டில்ன்றதுனால கடைசியில நீங்க ஜெயலலிதாவே முன்மொழிகிற ஒரு கார்னருக்கு தானே நீங்க போயிருக்கீங்க. பெரியாருங்கிற நெடும்பாதைக்குள்ள இவர்கள் எல்லாம் ஏற்றி வைத்த இந்த அகல் விளக்குகள் எரிகிற இடத்தில் இன்னொரு அகல் விளக்கை ஏற்றுவதற்கு ஐயா விஜய் வருகிறார். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நெடும்பாதையில ஏன் அந்த குறுக்கால அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு அப்புறம் நேரா இங்க சேர்ந்திருக்காரு? நீங்க இதே தானே சார் ஐயா எம்ஜிஆர் கிளம்பி வந்தப்பவும் அவர் டெல்லியில போனாரு, இவரை சந்திச்சாரு, அவரை சந்திச்சாருன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு உதய் மின் திட்டம் இல்ல சார். நம்மளுக்கு 28% கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னாங்க. கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஐயா விஜய் வெளியே வருவதற்கு முன்னால் கடந்த மாதத்தோட கடைசியில் ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்க. அப்போ அது 20, 23, 26ங்கிறது சர்வேல என்னால் பார்க்க முடியுது. நேற்று அவங்க 2% கூட்டி 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ஊடகங்கள் அவரை எதிர்க்குது, நீதிமன்றங்களில் பேசப்படுது, பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுது. சார் இவ்வளோ விஷயத்த நடந்த பிறகும் அவரை ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க சார். ஒன் இந்தியா அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், செஃபாலஜிஸ்ட் என்று பல பரிணாமங்கள் கொண்ட திரு பெருமாள் மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். போன மீட்டில் நம்ம பேசினப்போ தாவகாவுடைய அரசியல் எந்த மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு மிகப்பெரிய திருப்பமாக அதிமுகவின் மிக முக்கியமான தலைவராக இருந்த எம்ஜிஆரோடு பயணித்த ஜெயலலிதாவை ஒரு பெரிய ஐக்கானாக மக்களிடம் கொண்டு சேர்த்த ஒரு முக்கிய தலைவரான செங்கோட்டையன் தாவகாவில் இணைந்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜெயலலிதா அம்மாவோட இவர் எந்த காலத்தில் போய் சேர்ந்தார் அல்லது ஜெயலலிதா அம்மாவை தன்னுடைய தலைவராக எப்போ ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கணும். அஇஅதிமுக 2ஆக பிளவுபட்டு நிற்கிறது. ஜே அணி, ஜா அணி என்று இருக்கிறது. ஜா அணியில் இருக்கிறவர்கள் பெரும்பாலும் இதில் ஒரு கூட்டம் வெளியே வேற தனியாக நிற்கிறாங்க. அப்போ ஜானியில் இருந்த ஒரு படித்த, இன்னும் சொல்லப்போனால் டாக்டரேட்டுக்கு மேல் படித்த, திராவிட இயக்க சித்தாந்தங்களை எல்லாம் சிறப்பாக உள்வாங்கியவராக நம்பப்படுகிற ஒருத்தர். அவர் என்ன சொன்னாருன்னா, ஜானகி அம்மாவை பார்த்தால் கும்பிட தோணுகிறது, ஜெயலலிதா அம்மாவை பார்த்தால் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்களாக மிகப்பெரிய ஸ்காலர் வந்த காளிமுத்து இங்கே அப்போ ஒரு அமைச்சராக வேற இருந்தார். மிக இளம் வயதிலேயே அமைச்சரானவர். அப்படியாப்பட்ட விமர்சனங்களை ஜெயலலிதா அம்மா எதிர்கொண்டு கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் ஐயா செங்கோட்டையன் 12ஆம் வகுப்பு படித்தவர் அல்லது கல்லூரி படிப்பு படித்தவர்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் அவர் அப்படி விமர்சித்தவர்கள் அளவுக்கு படிக்காதவர். அவர் சொல்லுகிறார், வாங்கம்மா தமிழ்நாடு முழுக்க ஒரு டூர் போகலாம், இந்த அரசியலை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் 1988 அவரோட வண்டி நம்பர் 29 நினைக்கிறேன். அப்படி அவர் ரூட் போடுறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 நாள், எந்த ஒன்றியமும் விட்டுறக்கூடாது, எந்த நகரமும் நம்ம தொடாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி 88 செப்டம்பரில் ஆரம்பித்த பயணம் 89 தேர்தல் வரை தொடர்கிறது. ஜெயலலிதா அம்மா காங்கிரஸை ஒரு எம்எல்ஏ சீட்டு அதிகமாக பெற்று எதிர்க்கட்சி தலைவராக அமர்கிறார். பிறகு நடந்தது எல்லாமே ஒரு வரலாறு. அப்போது தலைவர்களை அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒரு கிரைசிஸான காலகட்டத்தில் தலைவர்கள் எதுவுமாகவே இல்லாத ஒரு நேரத்தில், அவர்கள் உருவாகி வருகிற நேரத்தில் அவரால் உருவாக்க முடியுது. அப்புறம் அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினாங்க. 2 பெரும் துறைகளை ரூட்டு போட்ட காரணத்தினாலேயே போக்குவரத்து துறையை கொடுத்தாங்க, வனத்துறையை கொடுத்தாங்க. அவங்க இல்ல விழா ஒன்றில் இமயமே தன் மேலே விழுன்னா கூட சலனமில்லாமல் பொறுமை காக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு
அவருடைய அரசியல் வாழ்வில் அவர் பலமுறை வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம வந்து இதை நினச்சி பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. அவர் வெங்கடேவால் வீழ்த்தப்பட்டிருந்தார் பல காலம். இல்லை அது தேர்தல் அரசியலில் ஒரு முறை தோற்றதுங்கிறது, அந்த தேர்தல் அதுலேயே கூட ஒரு சிறப்பு இருக்குது. அந்த தேர்தலில் தோற்றப்பவே கூட முடிவுகள் வந்து கொண்டிருந்த பொழுது ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க, செங்கோட்டையனே தோத்துட்டாப்புல, நம்ம தோக்கிறதுல என்ன இருக்குதுன்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் வந்து ஐயா செங்கோட்டையன் பற்றி 96 தேர்தல் முடிவுகள் வந்தப்போ இருந்தது. அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஐயா வெங்கடு வந்து அவங்கள ஜெயித்தாங்க. அதற்கு பிறகு தான் சந்தித்த தேர்தல்கள் எல்லாம் வெற்றி வாகை சூடியவர். அவர் தோற்ற தேர்தலிலே கூட அவர் ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக மாறினாரே அன்றி, செங்கோட்டையனே தோற்ற பிறகு நாமெல்லாம் தோல்வி என்பது எல்லோருக்கும் வந்ததில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பது போல் அவருடைய தோல்வியில் கூட அவர் ஒரு முன்மாதிரியாக தான் இருந்தாரே தவிர, மற்றபடி ஒரு தளபதிக்கே உரிய குணாம்சங்கள் கொண்டவர். இன்னும் சொல்லப்போனால் 9ஆம் தேதி பிறந்தவர். இந்த 9ங்கிறது தளபதிகளோட இது உங்களுக்கு தெரியாது இல்லை, கூட்டு எண் 9 வருகிறவர்கள் தளபதி அம்சம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். தாங்கள் கொண்ட துறையில் இளம் வயதிலிருந்து நீண்ட காலம் அந்த துறையில் ஆளுமை செலுத்துவார்கள். அப்படியாப்பட்ட அம்சத்தோடு உள்ளவர். இன்றைக்கு வந்து ஐயா விஜய்கிட்ட போயிருக்காருன்னா, நாம் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த நிறுவனத்தில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக, அரசியல் டேர்ம்ஸை விட்டுறலாம், ஒரு கார்ப்பரேட் டேர்ம்ஸில் பாருங்கள், ஒரு நிறுவனத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதில் வைஸ் பிரசிடெண்ட் பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஐயா செங்கோட்டையன் போன்ற ஒருவர் வந்து உட்கார்ந்தா என்ன நடக்குமோ அதுதான் இன்றைக்கு தாவைக்காவுக்கு நடக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு மாட்சி பொருந்திய ஒரு தலைவர், ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை மிக சிறப்பாக பண்ணி ஜெயலலிதான்ற பிராண்டை கட்டி அமைச்சதில் வந்து ஒரு பெரிய கை. கேகேஎஸ்எஸ்ஆர் ஒரு புறம், இவர் ஒரு புறம், சசிகலா யாராவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து லூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு டென்ட் இல்லைங்களா சார்? சார் பெரிய விஷயம் இல்லையா? காற்றே வந்து மாறுது. நீங்கள் இதோடு நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஐயா செங்கோட்டையன் போயிருக்காருல, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இவங்க யாரோ பாஜக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் காலத்தில் ஆட்சி அதிகாரம் செலுத்திவிட்டு ஜெயலலிதா அம்மா காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அதிமுகவினருடைய குடும்பத்தினர் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க இந்த அரசியலை நுட்பமாக கவனிச்சுட்டே வந்தாங்க. அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அஇஅதிமுகவில் பெரிய இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அம்மா காலத்தில் அவங்களால வர முடியல. இன்றைக்கு அவங்க வந்து ஐயா செங்கோட்டையன் வழியாக ஐயா விஜயை ரீச் பண்ணுவாங்களா இல்லையா? இது வந்து ஒரு சாதாரண கிட்டத்தட்ட வந்து வாய்ப்பு மறுதளிக்கப்பட்ட அல்லது கவனம் இன்னும் பெறப்பட வேண்டிய அதிமுகவினருடைய வாரிசுகளுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு ஓப்பன் ஆயிருக்குன்றத சொல்கிறீங்க சார். அஇஅதிமுக ஒரு பெரிய கட்சி, தன்னளவில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராந்திய கட்சி. நீங்கள் அது வந்து அந்த திறமையோடு வந்து அந்த அம்மா வந்து அந்த கட்சியை வந்து தன்னுடைய ஆளுமையால் கட்டி எழுப்புனாங்க. அவருடைய நடவடிக்கைகள், எதிர்பாராமல் வரக்கூடிய பதவிகள், இதற்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ரொம்ப அழகாக பிடிபட்டது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சியை விட்டு வெளியே போன பன்ருட்டியாரை அவர் 2 கட்சிகள் மாறி வந்த பிறகு கூட வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐயா எம்ஜிஆர் இறந்த பிறகு ஐயா நெடுஞ்செழியனை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கும்போது முந்தைய நாள் இரவு ஐயா பன்ருட்டியார் தான் ஜானகி அம்மையார் அப்போ சந்திக்கிறாங்க. அவர் குடும்பத்தோடு போய் வேறு சந்திப்பார். மறுநாள் ஜானகி அம்மையார் வந்து நான் வந்து முதலமைச்சராக நான் வரேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அரசியல் நடவடிக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர். வெவ்வேறு கட்சிகளுக்கு பயணித்தா கூட கூப்பிட்டு 2016 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா? எப்போ 1900 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டத்தை முடிச்சுட்டு அண்ணாவை போய் சந்தித்த ஐயா பன்ருட்டியாரை ஜெயலலிதா அம்மா 2016 வந்து மீண்டும் அஇஅதிமுக சின்னத்தில் நிற்க வச்சாங்கன்னா யாரெல்லாம் எல்லாரையுமே பதவியில் இல்லாவிட்டால் கூட அவங்க ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. என்றைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு வரும். அவங்க வந்து அமைச்சர்களாக இருந்தவங்கள போய் கவுன்சிலர் தேர்தலில் நிற்க வச்சுருக்காங்க. கவுன்சிலராக 3 முறை ஜெயிச்சிட்டானா, 2 முறை ஜெயிச்சிட்டானா, பேரூட்சி தலைவராக இருக்காரா, அப்போ அவரை எம்எல்ஏ ஆக்கு மந்திரியாக்குன்னு ஆக்கியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா அதிமுகவை கட்டி எழுப்பிய விதம் வந்து அது ஒரு பெரிய ஒரு முனைவர்பட்ட ஆய்வுக்குரிய தரவுகள் அதில் இருக்குது. அதில் பல்வேறு அம்சங்கள், தமிழ் மண்ணை, இந்த நிலத்தை, இதனுடைய அரசியலை அவருக்கு அப்போது அஇஅதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருக்குது. இதில் இந்த 53, 54 ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் அதிகாரம் செலுத்திவிட்டு ஜெயலலிதா காலத்தில் அதிகாரத்திற்கு போக முடியாதவர்கள் கொஞ்சம் இருக்காங்க.
அவங்கெல்லாம் பெரிய அரசியல் ஞானமும் அரசியல் வல்லமையும் கொண்டவர்கள். அப்போ அந்த குடும்பங்கள் வந்து ஐயா விஜய் வழியாக தங்களுடைய அரசியலை வந்து மீட்டெடுத்து ஒத்துக்கிறேன் சார். இப்போ இதிலிருந்து எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. ஒரு பக்கம் இப்போ நான் ஒரு தாவேக்கா தொண்டன் வச்சுக்கோங்க, எனக்கு என்ன தோணும், அப்பா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் கிடச்சிருக்கு, திமுகன்ற ஒரு பெரிய மேமத்து இருக்காங்க, நீங்கள் இவங்க தொடர்ச்சியாக வந்து களத்தில் பணியாற்றின ஆள் உங்ககிட்ட இருக்கா, தேர்தல்னா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் மிஷினரியை சிறப்பாக கையாளுற ஆள் வந்துட்டாங்க, எங்கள் தளபதி ஜெயிச்சிட்டாரா அப்படின்ற ஒரு குதூகலிக்கக்கூடிய மனநிலையில் ஒரு பக்கம் நான் இருப்பேன். இது ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது ஆதவர்ஜனா திமுக விசிகான்னு சொல்லிட்டு தாவேக்கா வராரு, என்ஆர் காங்கிரஸில் இருந்துட்டு புஷி ஆனந்த் வராரு, அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வராரு, சிடி நிர்மல்குமார் பாஜக அதிமுகலேருந்து வராரு. இவங்க 4 பேர் இப்படி உட்காந்துருக்காங்க, தளபதி இருக்காரு, பின்னணியில் தான் மீதியெல்லாம் இருக்காங்க. நான் தளபதிக்காகவே இருந்தேன், நான் தளபதிக்காகவே வாழ்ந்தேன், தளபதிக்காகவே இருந்தேன்றவங்க வந்து முன்னாடி வராமல் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவர்கள் மட்டும் வராங்களே. அப்போ நான் வந்து ஒரு ஆர்கானிக்காக காலம் தொட்டு நான் எனக்கு நினைவு தெரிந்த நாள் தொட்டு நான் தளபதிக்காகவே இருந்த எனக்கு ஒரு வாய்ப்பு மறுதளிக்கப்படுமே என்ற ஒரு அச்சமும் வரும் இல்லையா, ஒரு சந்தோஷம் ஒரு அச்சம். இல்லை சார், இதை எப்படி வந்து ஒரு தாவேக்காவுடைய மனநிலையிலிருந்து புரிந்து கொள்வது? ஐயா அதில் வந்து நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ஐயா புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவருங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய தாவேக்காவுக்கு அமைந்த ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவரோட கவனம் வந்து பாண்டிச்சேரியில் தான் பெரும்பாலும் இருக்கும். நேற்று கூட 2 எம்எல்ஏக்களை முன்னாள் எம்எல்ஏக்களை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துருக்காரு. இங்கே ஒருவேளை தாவேக்கா ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலோ அல்லது இந்த தேர்தலில் வர முடியாமல் போனாலோ, பாண்டிச்சேரியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமல் அங்கே வந்தாங்களோ அதுபோல் ஒரு வாய்ப்பு தனக்கு கிடைக்கலான்னு நம்பலாம். அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவர் பெருசாக அவங்களோட பவர் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அவரோட களம் வேறு, அது வந்து ஒரு நல்லூல். உண்மையிலே அந்த கட்சிக்கு வந்து விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 2ஆக இருக்கக்கூடியவர் வந்து பாண்டியில் இருக்குது. பாண்டிய இடம், அதுவும் அங்கே ஒரு எம்எல்ஏவாக வேற இருந்திருக்காருங்கும் போது அவர் என்ன நினைப்பார், நம்ம ஒருவேளை ஒரு பெரிய தாவே காலை வீசுச்சுன்னா நமக்கு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் அவர் வந்து நினைப்பார் இல்லைங்களா. அப்போது மற்ற நீங்கள் குறிப்பிட்ட எல்லோருமே ஒப்பீட்டளவில் அரசியலில் இளையவர்கள். இப்போது மாநில நிர்வாகிகளை ஐயா விஜய் வந்து தேர்ந்தெடுத்து கட்ட வேண்டியதாக இருக்குது. இவங்களை கட்டிட்டு மாவட்ட நிர்வாகத்தில் வந்து அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு உரிமை கொடுத்துடலாம். ஆனால் அந்த எலவேஷன் நடக்கும். மாவட்டத்தில் சிறப்பாக செயலாற்றுகிறவர்கள் மாநில அளவுக்கு வருவாங்க. அது எப்போ நடக்கும்னா ஒரு தேர்தலுக்கு பிறகு அந்த எலவேஷன் நடக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து முதல்ல நம்ம வந்து மாவட்ட தளபதிகளாக இருக்கிறோம். ஐயா இப்போ 3 அடுக்கு இருக்குல்ல, ஐயா விஜய் ஒரு அடுக்கு, அதற்கு கீழே மாநில நிர்வாகிகள் ஒரு அடுக்கு, அதுக்கு கீழே மாவட்டம் ஒரு அடுக்கு. மாவட்டம் இப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது வந்து ஐயா விஜயோடு இணைந்து இந்த மாநில நிர்வாகிகளை ஐயா விஜய் எவ்வளோ கவனமாக கட்டி எழுப்புறாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அவருக்கு அந்த கவனம் இருக்குன்றது நேற்று ஐயா செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததுலே தெரியுது. தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி அதில் ஒரு வரி இருக்குல்ல, என்னுடனும் புஷி ஆனந்தனுடன் கலந்து ஆலோசித்து, அப்போ என்னென்னா அந்த ஹைரார்க்கி அவங்க வந்து ரொம்ப எளிதாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அந்த 5 மாவட்ட அரசியல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஐயா செங்கோட்டையனை வந்து அதுக்கு ஒரு அமைப்பு ரீதியாக வந்து அதில் அதிகாரப்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் ஐயா புஷி ஆனந்த் நிச்சயமாக தலையிட மாட்டார்ல. இப்போ நீலகிரியோ கோவையோ திருப்பூரோ கரூரோ இல்லை நாமக்கல்லோ ஈரோடோ அவர் வந்து இவர் 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 எவ்வளோ கிடையாது அவருக்கு இல்லை, அதை விரும்ப மாட்டார்ல. ஏன்னா அவரோட கவனம் வந்து அந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும், காரைக்காலில் இருக்கும். அப்போ என்னென்னா இப்போ நேற்று முதல் நாளே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. அவ்வளோ நாளும் வந்து அவங்க புகைப்படங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று என்ன பண்ணார், எப்பா எல்லாம் வா, நம்ம முதல்ல எல்லாம் 4 சமாதிக்கும் போயாச்சு. தமிழ்நாட்டில் சமாதிகள் என்பது ஒரு அரசியல் குறியீடு. முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய எச்சமாக இன்றைக்கு எப்படி ஒரு சமாதிகள் இருந்து கொண்டு இருக்கிறதோ, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போனீங்கனாலும் ஒரு சமாதி இருக்கும். அது வந்து ஒரு பேரரசனுடைய சமாதியாக இருக்கும். அது எல்லாமே முகலாய பேரரசர்களுடைய எச்சம் இல்லையா. இப்போ வந்து அப்படி பார்க்குற பொழுது திராவிட அரசியலில் சமாதிகள் என்பது ஒரு அரசியல் குறியீடு, அது வெறும் சமாதி கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பெரியார் ஐயா பெரியார் சமாதிக்கு போயாச்சு, பெருந்தகை அண்ணா சமாதிக்கு போயாச்சு, எம்ஜிஆர் ஐயா சமாதிக்கு போயாச்சு, ஜெயலலிதா அம்மா சமாதிக்கு போயாச்சு. அப்போ யாரோட சமாதிக்கு மட்டும் போகலை? கலைஞர். அப்போ யார் அரசியல் எதிரி? திமுக. அவ்வளோதானே. நீங்கள் வரி வரியாக பேசி கூட்டம் கூட்டமாக பேசுகிறத ஒரு குறியீடாக வந்து ஒரு களப்பணியாளர் எப்படி வந்து வழிகாட்டுறாரு பாருங்க.
ஸோ அது வந்து தாவேகாக்கு ப்ளஸ் அப்படின்னு. சரி, இதுக்கு மேலே எப்படி சார்? இல்லை புரியுது, இல்லை அப்படி செயலாக மாற்றணும்ல சார். ஒரு சித்தாந்தம் இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, அதை செயலாக எப்படி மாற்றுறீங்க? நேற்று மாத்துறாருல்ல, மொத்தம் 5 சமாதிகள் திராவிட இயக்கத்தோடு தொடர்புடையவை. அதில் 4 இடத்துக்கு நம்ம போவோம், ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அப்போ என்ன சொல்லுது? அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாருல்ல. அப்போது நீங்கள் ஐயா விஜய் என்ன கேட்குறாரு? யார் 2 பேருக்கு போட்டி அப்படின்னா கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அந்த ஆர்ப்பரிப்பை களப்பணியாக மாற்றுறதுங்கிறது இதானே? ஓகே, எனக்கு இதில் ஒரு கூற்று இருக்குது சார், இதை நீங்கள் மறுதளிக்கலாம். ஒருவேளை இந்த எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு அதிமுகவில் ஒரு அசாதாரண சூழல் இருக்குது, என்னை ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கான ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு பார்ட்டி வெட்டரன், நான் வந்து அண்ணா கூட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆர் கூட இருந்திருக்கேன், ஜெயலலிதாவை வந்து உருவாக்கியதில் ஒரு மிகப்பெரிய பங்கு எனக்கு இருக்குது, அதுக்கப்புறம் மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் எனக்கு இருந்திருக்கு, எனக்கு அப்புறம் தான் ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்ட்டுக்கு என்கிட்ட தான் வந்து சிலர் ஆரம்பமாகி போனாங்க, அவங்க தான் இன்றைக்கி வந்து டாப் நாட்சாக இருக்காங்க. இப்படி ஒரு சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கு நான் இங்கேருந்து விலகி இருக்க ஒரு டெம்பரவரியான பிளேஸாக எனக்கு தாவேகா தெரியுது. இந்த எலெக்ஷன் கலைவரம் முடிஞ்சதற்கு பின்னாடி ஒருவேளை எடப்பாடி தொடர் தோல்வியின் காரணமாக, பல பிரச்சனைகள் காரணமாக ஒருவேளை தலைமை மாற்றப்படும் பொழுது நான் திமுகவுக்கு போயிட்டா திரும்ப அங்கே ரிட்டர்ன் ஆக முடியாதுன்றதுனால நான் தாவேகாவுக்கு போகிறேன் அப்படின்ற முடிவை செங்கோட்டையன் எடுத்திருப்பாரு அப்படின்னு நான் சொன்னால் அதை நீங்கள் எந்த அளவு மறுதளிப்பீங்க, இல்லை எந்த அளவு ஏற்றுக்கொள்வீங்க? இல்லை சார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் இதுவரை அஇஅதிமுக விட்டு வெளியே வரல. அவர் இல்லை, அதனால தான் டவுட் வருது. ஏன்னா அந்த இஷ்யூ வரும்பொழுது புதிய தலைமுறையில் அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது ஒரு பழைய பேட்டியில் சொல்றாரு, நான் ஒதுங்கி இருந்தாலும் இருப்பேனே ஒழிய இன்னொரு இயக்கத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அப்படி இருக்கிறவர் இந்த முடிவை ஒதுங்கி இருந்திருக்கலாம்ல, ஏன் இந்த முடிவை எடுக்கிற பாயிண்ட்டுக்கு வராரு? அவங்க அப்படிலாம் ஒதுங்கி இருந்தப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கு பதவி இருந்தது சார். ஐயா செங்கோட்டையன் வெவ்வேறு காரணங்களால் பவர் பாலிட்டிக்ஸில் வீழ்த்தப்பட்டிருக்கார் அஇஅதிமுக. ஏங்க அவர் 77லேருந்து 72 கட்சிக்கு போனதுலேருந்து அவர் ஈரோடு மாவட்டத்தில் யாரை எதிர்த்துங்க அரசியல் பண்ணார்? ஐயா முத்துசாமி. ஐயா முத்துசாமி யார்? எம்ஜிஆரினுடைய செல்ல பிள்ளைகளில் ஒருவர் இல்லையா? இவர் மாவட்ட செயலாளர் இருந்தபோது அவர் மந்திரியாக இருந்தாருங்க. அவருடைய 77, 80, 84 இப்படி 3 தேர்தல்களில் ஐயா முத்துசாமியால் ஈரோடு மாவட்டத்தில் சந்திக்காத நெருக்கடியவா இன்றைக்கி அவர் அதுக்கு பிறகு அரசியல் வாழ்க்கையில் சந்திச்சிட்டாரு. எத்தனை முறை வந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மா பயணம் ஆரம்பித்து இல்லை இதுக்கு மேலே அதை தொடர முடியலன்னு திரும்ப ரூட் மேப் போட்டு கொடுத்துருக்காரு. திரும்ப தலைமை நிலைய செயலாளராக இருக்கார். பதவி பறிக்கப்பட்டிருக்கு. 2011 போர்ட்ஃபோலியோ போடப்பட்டப்போ முதல்ல விவசாயம், திரும்ப ஐடி, திரும்ப வருவாய், திரும்ப பதவி பறிப்பு எல்லாம் இருந்திருக்குங்க. ஆனால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு கட்சியில் இடம் இருந்ததுங்க. இவர் மேலே மட்டும்தான் அந்த ஹீட். ஆனால் அவரை ஒதுங்கி போனார். அவர் ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஐயா செங்கோட்டையன் சென்னையில் இங்கே இல்லையா, ஆழ்வார்பேட்டை வீட்டில் இல்லையா, அவர் அவரோட குள்ளம்பாளையம் வீட்டில் போனால் சந்திக்கலாம், அவர் ஒதுங்கி தான் இருக்கார். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி அவர் கட்சியில் இதுவரை சந்திக்கலை. அதற்கு பிறகு அவர் இப்போ நீங்கள் உள்ளே வெளியே ஆட்டத்தை அஇஅதிமுகவில் நிறைய பேர் ஆடியிருக்காங்க. உள்ளே வெளியே ஆட்டத்தை ஆடாத ஒருத்தர் தடவையாக வெளியேறாரு. நீங்கள் அதை தான் பார்க்கணும். 50 வருஷத்தில் அஇஅதிமுக, இன்னும் அந்த அம்மாவே ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு பின்னால் சட்டமன்றத்தில் எனக்கு பின்னால் இருப்பவர்கள் தான் என்னை அதிகமாக வசைபாடி இருக்கிறார்களே தவிர எனக்கு முன்னால் இருக்கிற எதிர்கட்சியினர் என்னை அந்த அளவுக்கு வசைபாடியதில்லைன்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அப்போ என்னன்னா அஇஅதிமுக உள்ளே இருந்திருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, திரும்ப வந்திருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. அப்படி உள்ளே போய் வெளியே வந்தவங்க பிரதான இடத்துல இருந்ததும் இருக்குது. ஆனால் இவர் வந்ததே இல்லை, அது அவருடைய இயல்பு. இதில் இன்னொன்று பாருங்கள், ஐயா 80, 70களில் அவர் கணிக்கிறாரு. இனி ஒரு ஐயா எம்ஜிஆருடைய காலம்னு ஒன்று கணிக்கிறாரு. அதற்கு பிறகு ஒரு பிளவு வருகிற போது ஜெயலலிதா அம்மா காலம்னு கணிக்கிறாரு. இன்றைக்கு ஐயா விஜயை நோக்கி வருகிறார் என்றால் அவர் அவருடைய அனுபவத்திலேருந்து ஒன்றை கணிச்சிருப்பார்ல. இனி ஐயா விஜய்க்கான ஒரு ஏறுமுகம் இருக்குன்னு தெரியாமல் அவர் இங்கே வரமாட்டார்ல. புரியுது. நீங்கள் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சொன்னீங்க, இது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளோ தான் இவர் போயிருக்கிறதுன்றது சொன்னீங்க. எனக்கு இப்போ என்னென்னா, அதிமுகலேருந்து போகாத ஆட்களே இல்லை. ஜெயலலிதா இருந்த சமயத்திலேயே கூட நிறைய பேர் போயிருக்காங்க. அதிமுகலேருந்து அந்த ஒரு ட்ரெயின் யூஸ்வலாக நடக்கும், அங்கேருந்து திமுகவுக்கு வராங்கன்றது. முத்துசாமியிலேருந்து ஆகட்டும், சேகர் பாபு ஆகட்டும், ரகுபதி ஆகட்டும், KKSSR ஆகட்டும், செந்தில் பாலாஜி, இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிற 20% அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ஸ்டாலின், உதயநிதி, துரைமுருகனை தவிர்த்து கிட்டத்தட்ட மீதி எல்லா தங்கம் தென்னரசு இவங்களெல்லாம் விட்டுட்டு சொற்ப எண்ணிக்கை 20% அமைச்சர்கள்
திமுகலேருந்து வந்து. ஆமா, மீதி எல்லாமே கிட்டத்தட்ட அதிமுக தான். அப்படி வந்தும் கூட அதிமுக வந்து சிதைந்து விடவில்லையே. அதிமுகக்கு எந்த அந்த ஸ்டார்டம் போயிடல. அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஐயோ அவர் போயிட்டதுனால இல்லை, இட் வாஸ் ஆல்வேஸ் அ பார்ட்டி ஆஃப் ஐடியாலஜியோ இல்லை வேற ஏதோ இவர் நம்பிதான் இந்த பார்ட்டின்னு வந்து அது இருந்ததில்லை. அது எல்லாமே ஜெயலலிதா மேல தான் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் போறது மட்டும் என்ன பெரிய டென்ட் கொடுத்துற போது அதிமுகவுக்கு? சரி, என்ன டென்ட் கொடுத்துரும்? தமிழ்நாடு சேகர் பாபு போய், செந்தில் பாலாஜி போய், முத்துசாமி போய், சசிகலாவுமே ஒரு சமயம் இல்லாம போய், டிடிவி இல்லாம போய், ஓபிஎஸ் இல்லாம போய் வராத டென்ட் செங்கோட்டையன் போறதுனால மட்டும் வந்துரும். நான் இன்னுமே உங்க கேள்வியை எக்ஸ்டெண்ட் பண்றேன். நீங்க வந்து அஇஅதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவர்களை மட்டும் சொன்னீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல பொலிட்டிக்கல் வெப்பன் சப்ளையரே அஇஅதிமுக தான். இன்னைக்கு பாஜக தலைவராக யார் இருக்கா? ஐயா திருநாவுக்கரசு அஇஅதிமுகவினுடைய அந்த கேள்வி ஒரு முக்கியமாகவே பாருது. அவர் எங்கெல்லாம் போனாரு? ரெண்டு தேசிய கட்சிகளிலுமே தலைவர் பதவிக்கு வரைக்கும் வந்தாரு. காங்கிரஸ்ல ரெண்டுலயுமே தலைவர் பதவிக்கு இருந்தாரு. தனி கட்சி கண்டாரு இல்லைங்களா? அஇஅதிமுகவினுடைய, அதாவது அண்ணா காலத்து அரசியலை நாம் எழுதுனா அது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குமோ அதே அளவுக்கு அஇஅதிமுகவில் ஜெயலலிதா அம்மா காலத்து அரசியல் எழுதினாலும் அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆனால் என்னன்னா இந்த ஆட்டம் இருக்குல்ல, இந்த ஆட்டத்துக்குள்ளே இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கேம். 72க்கு அப்புறம் இது வந்து ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு ஆட்டம். தேசிய கட்சிகள் 5% கீழே இருக்குது. திமுக ஒரு 25% இருக்குது. அஇஅதிமுக ஒரு 25% இருக்குது. ஏனைய கட்சிகள் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம், இங்கேருந்து அங்கே போகலாம், அதெல்லாம் சிக்கலே இல்லை. ஆனால் அஇஅதிமுக ஒரு சினிமா கரிஷ்மா உள்ள 2 தலைவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஓகேங்களா? இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க 2 பேருக்கு கீழையும் பயணம் பண்ண ஒருத்தர் அதே போல சினிமா கரிஷ்மாவோடு வரக்கூடிய ஒரு புது சக்தியோட போய் இணைகிறாரு. அதாவது 89ல ஜெயலலிதா எப்படியோ அந்த மாதிரி இப்ப விஜய். சொல்லிட்டீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்போ அப்படி நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறேன். அப்படிதானே? அதான் நானும் சொல்ல விரும்புறேன். அப்படிதானே? அப்போ ஒரு புது சக்தி. வெவ்வேறு சர்வே என்ன சொல்லுது? அவருக்கு 25% அளவிலான வாக்குகள் இருக்குன்னு இன்னைக்கு பண்ணப்படுகிற சர்வேக்கள் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சேர்றத இதுவரைக்கும் நடந்த ஆட்டத்தோட ஒப்பிட முடியாதுலாங்க. புரியுது சார். இப்போ நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க ஒரு தற்குறி கூட்டம், உங்களுக்கு என்னடா அரசியல் தெரியும், உங்களை நம்பி யாரு கூட்டணிக்கு வரா, எல்லாம் கேட்டீங்கல்ல. எப்படி சார் ஒரே ஒரு ஆள் அந்த கட்சிக்கு போனோன்னு இந்த கேள்வி எல்லாமே நல்லன் வாய்டா ஆகுது? ஆயிடுச்சா? நல்லன் வாய்டா ஆயிடுச்சு சார். இப்போ நீங்க கேட்பீங்களா? நேற்று போனாங்களே சார். இவ்வளவு நாள் வந்து கொள்கை தலைவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு சொல்லிட்டு இல்ல சார். இது ஒரு பக்கம் இப்படி சொல்றீங்க, இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா அப்பா 2 சீட்டு கன்ஃபார்ம், விஜய் ஜெயிச்சிருவாரு, செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாரு சொல்றா. தாவேக்கால சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்றதை தான் அவங்க வந்து நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, அப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருந்ததா அப்படின்ற ஒரு பேச்சு வருது. நான் வந்து இந்த தற்கொலைன்னு சொல்றதை வந்து நான் மறுதளிக்கிறேன். எனக்கு அதுல வந்து உடன்பாடு இல்லை ஒரு பக்கம். ஆனா இன்னொரு சைடுல இருந்து இந்த மாதிரி சொல்ற ஒரு குரூப் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசுறது வந்து ஒரு புறம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய மிக முக்கியமான தலைவரா வந்து நீங்க காமராஜர் பெரியார் வச்சிருக்கீங்க, அண்ணா வைக்கல, எம்ஜிஆர் வைக்கல. அண்ணா திடீர்னு வந்தாரு, எம்ஜிஆர் திடீர்னு வந்தாரு. கடைசியில நீங்க முன்னிறுத்தின 5 தலைவரை வச்சு உங்களால வந்து இந்த அரசியல் நீங்க பண்ண முடியல தமிழ்நாட்டுலன்றதுனால கடைசியில நீங்க ஜெயலலிதாவே முன்மொழிகிற ஒரு கார்னருக்கு தானே நீங்க போயிருக்கீங்க. அண்ணாவை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்துட்டீங்க பேச்சுல. அடுத்து இப்ப ஜெயலலிதாவோட போட்டோ பதாகையை கொண்டு வந்துட்டீங்கன்னும் பொழுது நீங்க ஏடிஎம்கே 2.0 தானே. இப்போ ஏடிஎம்கே 2.0 ஆகிறதுக்கு எதுக்கு நீங்கள் 5 தலைவரை தனியாக முன்மொழியணும்? இதற்கு யாரையோ சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்கீங்கன்னும் பொழுது அப்போ உங்களுடைய அரசியலினுடைய டெப்த் என்னன்ற கேள்வி வரதானே செய்யும். தற்கொலைகள் சொல்றது தவறு சார். அதை தாண்டி அந்த டெப்த் என்னன்ற கேள்வி வரதானே செய்யும். அப்போ நீங்கள் இன்னொரு ஏடிஎம்கே 2.0 உருவாக்குறதுக்கு இருக்கிற ஏடிஎம்கேவால திமுக எதிர்க்க முடியல, ஒரு ஏடிஎம்கே 2.0 கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை கூட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன சார் பெரிய அரசியல் பிரில்லியன்ஸு? பெரியாருங்கிற ஒரு நெடும்பாதை தான் தமிழக அரசியலினுடைய நெடும்பாதை. அதுதான் அவர் வந்து நின்னப்பவே அந்த நெடும்பாதைக்குள்ளே தான் வந்து நின்னார். பெரியாரிஸ்டுகள் அவரை வரவேற்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இவர் பேச ஆரம்பித்த பிறகு நடந்த புத்தக கண்காட்சிகளில் பெரியாருடைய புத்தகங்கள் எவ்வளோ அதிகமாக விற்பனை ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டு நீங்கள் இன்றைக்கி இன்ஸ்டாவில் அந்த பசங்க வந்து ஃபேஸ்புக் ஏரா பசங்களோ ட்விட்டர் ஏரா எக்ஸ் ஏரா பசங்களோ கூட கிடையாது, எல்லாம் இன்ஸ்டா ஏரா பசங்க. அவங்க வந்து பெரியாரை படிக்கிறாங்க, புஸ்தகத்தை பற்றி இது போடுறாங்க, எங்களுக்கு கொள்கை தெரியும்னு காட்ட விரும்புகிறாங்க. இப்போ பெரியாருங்கிற இந்த நெடும்பாதைக்குள்ளே தான் அண்ணா நின்றார்.
பூநூலை பிடித்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்கு கேட்பேன்னு சொன்ன ஐயா ராஜாஜியோடு சேர்ந்த பெற்ற வெற்றியை இங்கே இருந்து திருச்சி தென்னூரில் போய் பெரியாருடைய காலடியில் சமர்ப்பித்த மண் இந்த மண். கரெக்ட். இதுல இருந்து வரேன் இந்த மண் இல்லையா. அந்த பெரியாருங்கிற ஒரு நெடும்பாதை, ஒரு பெரு நெருப்பு பெரியார் இல்லையா. அண்ணா அந்த நெருப்பில் எடுத்து ஒரு விளக்க பற்ற வச்சார். சுயமரியாதை திருமண சட்டம். கலைஞர் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்குகிறேன்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு சொன்னார். ஐயா எம்ஜிஆர் காலுக்கு செருப்பும் வயிற்றுக்கு சோறும் கொடுத்து உடைகளும் கொடுத்து சத்துணவை இன்னமும் தீவிரப்படுத்தினார். ஜெயலலிதாமா 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. ஐயா எடப்பாடி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொண்டு லேப்டாப் கொடுத்தாங்க. தொட்டில் குழந்தை திட்டம் நிறைய இருக்கு. ஐயா ஸ்டாலின் காலை உணவு கொடுத்தார், பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்றார். அப்போ பெரியாருங்கிற இந்த நெடும்பாதைக்குள்ள நின்று அந்த பெரு நெருப்புல இருந்து ஒரு சிறு கீற்றை எடுத்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்க பற்ற வைக்கிறாங்க. இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார் நீங்க சொல்றது. இருங்க நான் முடிச்சிடறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்க பற்ற வைக்கிறாங்க. அதே போல இவரும் ஒரு விளக்கை பற்ற வைப்பார். நான் என்ன கேட்கிறேன், அந்த பெரியாருங்கிற நெடும்பாதைக்குள்ள நின்றவர்களை ஏன் மறுதளிக்கணும்? கரெக்ட் சார், நீங்க சொல்றது ஏன் மறுதளிக்கணும்? மறுதளிக்கல, ஏத்துக்கிறோம் சார். கரெக்ட் சார், விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கு சார். கரெக்ட்டுங்க சார். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு மின்சார விளக்குல இருந்து இன்னொரு மின்சார விளக்கை ஏற்ற முடியாது. ஒரு அகல் விளக்குல இருந்து இன்னொரு அகல் விளக்கை ஏற்றலாம். முழுமையா முடிச்சிருக்கேன். பெரியாருங்கிற நெடும்பாதைக்குள்ள இவர்கள் எல்லாம் ஏற்றி வைத்த இந்த அகல் விளக்குகள் எரிகிற இடத்தில் இன்னொரு அகல் விளக்கை ஏற்றுவதற்கு ஐயா விஜய் வருகிறார். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை. என் கேட்கறது இல்லைன்னா இந்த நெடும்பாதையில வராரு, எரிய வைக்கிற எல்லாம் புரியுது. இந்த நெடும்பாதையில ஏன் அந்த குறுக்கால அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு நான் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரா இங்க சேர்ந்திருக்காரு. நீங்க சொன்ன இந்த பெரியாரிய நெடும்பாதையில ஏன் அமித்ஷா வீடு வந்ததுன்ற கேள்விதான் சார். மத்தியில அதிகாரத்துல இருக்கிறவர்களை நாம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்களோட உரையாட வேண்டிய நேரத்தில் உரையாடிக்கிட்டே இருக்கிறோம். ஐயா எம்ஜிஆர் வந்த போது கூட இப்படி ஒரு தியரி சொல்லப்பட்டது இல்லையா. அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இல்ல, அப்படி உண்மையா இருந்தா அந்த கட்சியா 5% இருக்கு. ஏங்க நான் என்ன கேட்கறேன், 72ல ஐயா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது மத்திய காங்கிரஸ் இயக்கல இல்ல தலைவா. நான் என்ன கேட்கறேன், எனக்கு ஒரு தெளிவுபடுத்து தலைவா. நீ இதை ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். ஐயா எம்ஜிஆரை காங்கிரஸ் இயக்குதுன்னு சொன்னாங்களா? என்ன நடந்தது? அஇஅதிமுக 32 வருஷம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் எத்தனை தடவை வந்துச்சு? அது காங்கிரஸுக்கு அண்ணா கொடுத்த அடி அப்படிங்க. சரி, அது நீ என்ன இயக்குற நீ தேசிய கட்சி, நீ மத்தியில் அதிகாரத்துல இருக்க, நீ என்ன இயக்குற. எனக்கு ஒரு உருவம் கொடுத்து மாநிலத்துல ஆட்சி அதிகாரம் கொண்டு வந்துட்டேன். நான் 32 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தேன். உங்க கட்சி இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரலையே. அதான் சார் அண்ணா பவர். அண்ணா பவர் சார். அந்த அண்ணா பவர் தான் சார் இங்கேயும் வேலை செய்யுது. அந்த அண்ணா பவர் தான் அமித்ஷா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வீட்டுக்கு போகலான்றது பெரியாருடைய பாதை, அண்ணாவோட பாதை. எப்படி சார் எடுத்துக்கிறது? சார் நீங்க இதே தானே சார். ஐயா எம்ஜிஆர் கிளம்பி வந்தப்பவும் அவர் டெல்லியில போனாரு, இவரை சந்திச்சாரு, அவரை சந்திச்சாருன்னு சொன்னீங்க. இப்பவும் அப்படிதான் சார். சார் நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லலாம் இந்திரா காந்தி அமித்ஷா ஒண்ணு இல்ல சார். இல்ல சார், நான் அப்படியே சொல்லல சார். தேசிய அரசியல்ல ஆளுமையில இருக்கிறவங்கள அவரை போய் பார்த்தாங்க, இவரை போய் பார்த்தாங்க, இவர் இயக்குறாங்க. முடிச்சிடறேன் சார். அப்படி நீங்க 1000 கதை சொல்லலாம் சார். ஆனா கடைசியில தலைவர்கள் எங்க சார் வந்து நிக்கிறாங்க? யார் கையை சார் பிடிச்சி மக்கள்கிட்ட போய் நிக்கிறாங்க? சார் இந்த நாட்டில் விவேகானந்தர் கையை கூட பிடிக்க மாட்டேங்கிறாங்க சார். பாரதியாரை கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க யோசிச்சு பாருங்க சார். நான் என்ன சொல்றேன், ரொம்ப ரேஷனலா அவங்களுக்கு ஏதோ ஒரு, நீங்க விவேகானந்தர் எவ்வளவு இன்ஸ்பைரிங் லீடர், கண்டிப்பா. பாரதி எவ்வளவு இன்ஸ்பைரிங் போயிட்டு சார். எங்கெங்கயோ போறாங்க, யாரையோ பார்க்காங்க. கடைசியில வந்துங்க யாரை பிடிக்கிறாங்க? பெரியாரை பிடிக்கிறாங்க, அண்ணாவை பிடிக்கிறாங்க, திராவிடத்தை, எம்ஜிஆரை அவ்வளவுதானே சார். அப்போ என்னன்னா இந்த நெடும்பாதைக்குள்ள அவர் நிக்கிறாரு. இப்ப போகும் பாதை பிரச்சனை இல்ல, சேரும் இடத்தை பாருன்னு சொல்றேன். நான் அப்படிதானே சார் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றேன், இதெல்லாம் சிறு சிறு நிகழ்வுகள் இல்லைங்க. இது நான் கொள்கை சார். நான் என்ன சொல்றேன் சார், ஒண்ணுக்கு பாருங்க சார். அவரு யாரையோ போய் பார்த்துருக்கலாம் சார். ஒரு 2-3 சந்திப்பு நடந்திருக்கலாம். நேற்று இந்த 4 சமாதிக்கு போனார்ல சார். ஏன் சார் இன்னொரு இங்க ஒரு 4 சமாதி இருக்கா சார்? இங்க ஒரு இடத்துல 3 சமாதி இருக்கா? 1 2 3 ஒரு இடத்துல 4 இருக்கு ஒரு இடத்துல. இதே மாதிரி கிண்டியில் ஒரு இடத்துல 3 சமாதி இருக்குது. 3 தேசிய தலைவர்களுடைய சமாதி இருக்கா சார். ஏன் சார் அங்கே யாருமே போக மாட்டேங்கிறாங்க? அவங்களும் இந்த மாநிலத்தை ஆண்ட முதலமைச்சர்கள் தான் சார். அது பக்கத்திலே கவர்னர் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு இப்படி போயிட்டு வரலாம் சார். ஏன் சார் இந்த அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கவர்னர் இதே மாதிரி அங்கே ஒரு அண்ணா ஸ்கொயர் இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு
3 பெரும் தலைவர்கள் இந்த மாநிலத்தை ஆண்டவர்களுடைய சமாதி இருக்குல்ல சார். ஏன் சார் நேற்று அவங்களோட பொலிட்டிக்கலாக சேல் ஆகாது இல்லை சார். நீங்க ஐடியாலஜிக்கலா சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். நான் இருங்க, நான் என் தரப்பு ஒன்று சொல்றேனே, நீங்க இதெல்லாம் எனக்கு புரியுது. பொலிட்டிக்கலா சேல் ஆகாது இல்லைங்க. இப்போ எப்படி சொல்றீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் பரிதி இளம்வழுதி வந்து அதிமுக போனார், பெருசா ஃபிளாக் யாதும் சொல்லவே இல்லை. ஒரு திராவிட கட்சியிலேருந்து இன்னொரு திராவிட கட்சிக்கு போறார். நீங்கள் வந்து கலைஞர் வழி வந்தவர், எப்படி ஜெயலலிதா வரலாம், நீங்க ஜெயலலிதாவை திட்டினவர், அப்படிலாம் பரிதியை வந்து பெருசா திட்டினாங்களே ஒழிய பரிதியோடைய கொள்கை என்ன, பரிதியோடைய லாயாலிட்டி எங்க இருக்கு, பரிதி உண்மையிலே திராவிட இயக்கத்து ஆள் தானா, அந்த கேள்வி வந்து ஒரு காலமும் பரிதி இளம்வழுதி நோக்கி எழுப்பப்படவே இல்லை. அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமும் கூட இந்த லாயாலிட்டியை பத்தி யாரும் பரிதி இளம்வழுதிக்கு கேள்வி கேட்கல. ஆனா உங்க கட்சி ஒரு டிஸ்அரேல இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அதிமுகவை வந்து ஸ்ட்ராங்கிள் ஹோல்டர்ல தான் பிஜேபி வச்சிருக்குன்றது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவங்க வந்து அதை உடைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய விசுவாசம் எடப்பாடிக்கு இல்லாமல் நீங்கள் வந்து எடப்பாடிக்குலாம் சொல்லாம நீங்க போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக விஜய் கிட்ட போவீங்கன்னு ஒரு கூற்று வச்சுட்டு அதற்கு வந்து ஒரு பெரியாரிய முலாமும் அண்ணா முலாமும் பூசிட்டா சரியா போயிருமா சார்? சார் நான் முலாமே பூசல சார், நேற்று நடந்ததை சொல்றேன் சார். ஓகே சார், நேற்று நான் நடந்ததை சொல்கிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சிரமமான ஒரு நபர்னா ஐயா அமித்ஷா. அவரை ஆயிரக்கணக்கானவர்கள் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல் டர்மைல் நீங்கள் சொல்கிறதையே நான் அப்படி சொல்கிறேன். அந்த நேரத்தில் கூட அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த ஒருவர் எங்கே சார் போகிறாரு? புரியுதுங்க. நீங்க தான் சொன்னீங்க சார், இவர் வந்ததுனால ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆயிருக்கு. அதிமுகவில் மறுதளிக்கப்பட்ட அல்லது அதிமுகவில் இன்னும் நல்ல கவனம் பெற்றிருக்க வேண்டியவர்களுக்கு தாவக்கால ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கிட்டத்தட்ட அதே கேட் அமித்ஷாவுக்கு ஓப்பன் ஆகலையா? அப்ப அமித்ஷாவுக்கு தாவக்கால ஒரு கேட் இதன் மூலம் ஓப்பன் ஆகலையா? இந்த ஆங்கிள் யோசிச்சா தப்பா சார்? நட்பு வேற களம் வேற சார். நான் என்ன சொல்றேன், அஇஅதிமுகவை அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் இயக்குச்சின்னு சொன்னீங்க. களத்துல என்ன சார் நடந்தது சார்? களத்துல என்ன நடந்தது? திமுகவிற்கு அடுத்த இடத்தில் இருந்த காங்கிரஸ் ஐயா எம்ஜிஆர் வந்த பிறகு திமுக அஇஅதிமுகவுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு சார். இல்லை, இப்பயுமே அதே இடத்துல தான் இல்லை சார். சார் நான் என்ன சொல்றேன், நீங்க வளர்த்து விடுங்க. நீங்க ஏன் வந்து திராவிட சுடர்களை தேர்ந்தெடுத்து வளர்த்து விடுறீங்க? வழி இல்லைங்க இவங்களால. இல்லைங்க வழி இல்லை. இப்போ அப்ப யாரு வேணா ஹானஸ்டா சார், இப்போ தமிழ்நாட்டு பாஜகவை நம்புவதை விட தமிழ்நாட்டு அதிமுகவுக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் இங்கே இருக்கு. இப்போ நான் போயிட்டு வந்து நான் வந்து வானதி சீனிவாசனை முன்னிறுத்துகிறேன், தமிழிசையை முன்னிறுத்துகிறேன், அண்ணாமலை முன்னிறுத்துகிறேன்னு சொன்னால் வர்ற ட்ராக்ஷனை விட அம்மா வழி வந்த, அண்ணா வழி வந்த, பெரியாரோடு பயணித்த, கலைஞரோடு உடன்பட்ட இவர்கள் பின்னாடி நான் நின்றுக்கிட்டு நான் இவங்களை இயக்குறேன்றது வந்து ஒரு பிஜேபி ஆளாக நான் யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தானே சார்? இதையே தான் சொன்னாங்க, காங்கிரஸ் இயக்குகிறது ஐயா எம்ஜிஆரை. உங்க கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்னன்னாங்க. அவரே வந்து அண்ணாயிசன் ஒரு புக்கே போட்டாரு சரிங்களா? ஆனா அவருக்கு தெரியும் எந்த 30% வாக்குகளை வாங்கினா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு நீங்கள் 1977 80 வரைக்கும் உள்ள ஆட்சியில் அவர் வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. என் பேரை சொல்லிக்கொண்டு யாராவது வந்தால் எந்த ஃபேவரும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்னார். சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தேசிய கட்சிகள் யாரோ ஒருத்தரை இயக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார். ஆனா அவங்களும் இயக்கிக்கிட்டே இருக்காங்க சார், இவங்களும் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த மாநிலத்துல ஏன் சார் தேசிய கட்சி வளர மாட்டேங்குது? இப்ப நீங்க தாண்டி போறீங்க. செங்கோட்டையனை சப்போர்ட் பண்றீங்களா, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றீங்களா? நான் கேட்கலையா, நான் உங்க தியரியவே கேள்வி கேட்கறேன்யா. நீங்க என்ன சொல்றீங்கயா, டெல்லி வல்லாதிக்கம் இவரை இயக்குது அவரை இயக்குது. நீங்க அதுல யார் இருந்தாலும் சரி, டெல்லி வல்லாதிக்கத்துல காங்கிரஸ் இருக்கட்டும் இல்ல பாஜக யார் இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இவர் அவரோட ஆளுங்க இவர் அவரோட ஆளுங்கன்றீங்க. ரைட்டு, எல்லாம் சரிங்க. கடைசியா அந்த 2 தேசிய கட்சி இங்க வளர மாட்டேக்கு சார். வளர மாட்டேங்கிறதுனால ஆள் வச்சு இயக்குறாங்க சொல்லப்படுது இல்லையா? எவ்வளவு நாள் சார்? 50 வருஷமா இயக்குவீங்க. அதான் சார், அதான் நான் என்ன சொல்றேன், நீங்களே அது ஒரு டாண்டிங் டாஸ்கா இருக்கு. உங்க தியரிய வளர முடியல, எவ்வளவோ மெனக்கெட்டு பார்த்தாங்க, தனியாவும் நின்னு பார்த்தாங்க. எங்களுக்கு 2 கழகங்கள் இல்லாத தமிழகம் வளர்ப்போம்னு சொல்லி பார்த்தாங்க. இப்ப 3வது கழகத்துல போய் கழகங்கள் இல்லாத தமிழகம் இன்னொரு கழகத்துக்கு வந்துட்டாங்க. இல்ல சார், கழகங்கள் இல்லாத தமிழகம்னு சொல்லிட்டு இப்போ 3வதா ஒரு கழகத்துல இருந்தவரை எடுத்து 3வது ஒரு கழகத்துக்கு அனுப்பி
கழகங்கள் இல்லாத தமிழகம்னு சொல்றாங்களா சார்? இந்த பாஜக இயக்குதான் கேட்கல சார், இந்த டெல்லி கற்பனையை முதல்ல விடுங்க சார். அப்படிலாம் டெல்லிக்கு அப்ப நீங்க சொல்றது வந்து டெல்லிக்கு அந்த அளவு நம்ம மாநில பார்ட்டியை தாண்டி பெனிட்ரேட் பண்ற பவர் இல்ல. அவங்க டெல்லியில காங்கிரஸோ பாஜக அந்த பவர் இல்ல. பாக்கும்போது அவங்களுக்கு எந்த மாநிலம் நமக்கு சாதகமான மாநிலம், எது சாதகம் இல்லாத மாநிலம்னு தெரியும் சார். திராவிட கட்சிகள் கன்னியாகுமரியில போய் முட்டிக்கிட்டு நிப்பாங்களா? ஐயா ஒரு தடவை கலைஞரே சொன்னாரு, நெல்லை நமது எல்லை, குமரி தொல்லை. என்ன அர்த்தம்னா ஒரு லெவலுக்கு மேலே அங்கே கட்சியை வளர்க்க முடியலையா, அதை விட்டுரு, அவ்வளோதான். கூட்டணியில் 2 பேரை வை, அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு போ, அவ்வளோதானே. அதே தான் ஏன் டெல்லி பார்க்கும். கிருஷ்ணா துங்கபத்ராக்கு இந்த புறம் முகலாய பேரரசுகள் வர முடியல தலைவரே, அசோக சக்கரவர்த்தி வர முடியல தலைவர், மாலிக் கஃபூரால வர முடிஞ்சது இல்ல. காரணம் சுந்தரபாண்டியன் போய் என்ன பண்றாரு, மதுரை சுந்தரபாண்டியன் போயிட்டு ஐயா எங்களுக்குள்ள இங்க சகோதரத்தை நடக்குது கொஞ்சம் வாங்கன்னு சொன்னாங்க, மதுரை வரைக்கும் வர முடிஞ்சது இல்லீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆச்சா ஆட்கள் வருவாங்க. நீட்டு போச்சு இல்லீங்க, நீட்டு போச்சு இல்லீங்களா? நீட் அந்த மாதிரி போச்சு. உதய் மின் திட்டம் அப்படிதான் போச்சு. நீட் உதய் போக முடியுது, அவங்களுக்கு பெனிட்ரேஷன் இல்லையா? பேசிட்டு வந்துருவோம் சார். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு அசோகரோட கல்வெட்டு இங்க கிடைச்சிருக்கா கிருஷ்ணா துங்கபத்ராக்கு தெற்க, ஒரே ஒரு முகலாய கட்டிடம் இங்க கிடைக்குதா? வடக்க எவ்வளவு இருக்கு சார்? பெரும் பேரரசுகளே வர முடியாத பகுதி சார் இது. கரெக்ட் சார். ஆனா 4 வருஷம் மதுரை சுல்தானேட் இருந்திருக்கேன் சார். நான் என்ன சொல்றேன், நான் 2000 வருஷம் வரலாறு கேட்டா நீங்க 4 வருஷத்தை பாருங்க இல்லைங்க. அந்த மாதிரியான நான் சொல்ல வர்றது சார் ரொம்ப பிராங்கா, ஜெயலலிதா இல்லாத கலைஞர் இல்லாத அந்த ஸ்டாண்டுல தான் என்ன ஆச்சுன்னா உதய் மின் திட்டம் கையெழுத்தாகுது, நீட்டு பாஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து பாஜக ஆட்சியில இல்லாத போது பாஜகவின் கண்ட்ரோலில் வந்து அதிமுக இருக்கும்போது நடந்ததா இல்லையா? அப்ப ஒரு கேட்வே வந்து சென்ட்ரல் பார்ட்டிஸ் இங்க இருக்கா இல்லீங்களா? எல்லா மாநிலத்திலயும் தான் நடக்கு. எல்லா மாநிலத்திலும். ஏன் தமிழ்நாடு மட்டும் நீட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்கு? ஏன் தமிழ்நாடு மட்டும்? தமிழ்நாடு சொரணை உள்ள மாநிலம் இல்ல சார். ஏன் தமிழ்நாடு மட்டும் உதய பத்தி பேசிக்கிட்டே இருக்கு? தமிழ்நாடு கருணை உள்ள மாநிலம் இல்ல, அது இல்ல சார். நான் தான் சொல்றேன்ல சார், இங்க வந்து இந்த மாநிலத்துல எல்லாரும் டெல்லியில என்ன நடக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது நம்ம மக்கள்கிட்ட அது எப்படி மாறுதுன்னு பார்ப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதுபோல் டெல்லியை வைத்துக்கொண்டு விஜயை பார்க்கிற உங்களை போன்றவர்கள் ஏன் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளவு கட்டமைப்பு வலிமையாக இருந்தும் புதிதாக வருகிற ஒரு சக்திக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு பையன் ஃபோனோ பொண்ணோ அவனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு தாவேக்கான்னு ஏன் கத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் வந்து விஜய்க்கு இது பிரச்சனையான்னு கேட்கல சார். விஜயோட கட்சியின் மேல இருக்க கரிசனத்துல தான் அந்த கரிசனம் எனக்கு வந்து இல்ல காழ்ப்பில் கேட்கல. அந்த கரிசனத்துல அந்த ஐயா அவங்க பாத்துக்குவாங்க இல்லையா? டெல்லி விஜய் இயக்குதா? டெல்லிக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்? விஜய் கட்சியில போய் சேர்றவங்க யாரும் டெல்லி ஆளா இருக்காங்களான்னு இவ்வளவு மைக்ரோஸ்கோப்பிக்கா பாக்குறீங்கல்ல. நீங்க கூட ஒன்னையும் பார்க்கலாம்ல. இங்க இருவரும் கழகங்களும் இவ்வளவு இப்படி இருக்கு, எல்லா சிந்தனைகளை பேசுவதற்கான கட்சிகளும் இங்கே இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது இந்த மாநிலத்தில் ஏன் ஒரு நடிகர் வந்து கட்சியை தொடங்கிய பிறகு இவ்வளவு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கொஞ்சம் மாற்றி தான் கேட்டு பாருங்களேன். அது வழக்கமாக வர்றது தானே சார், புதுசாக இல்லாமல். விஜயகாந்த் எப்படி வரும்போது இதே ஈர்ப்பு இருந்ததோ அதே மாதிரி விஜய் வரும்போது இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இருக்க தானே சார் செய்யும். என்ன காரணத்தினால இருக்கு? கண்டிப்பா இருக்கும் சார். அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எப்படி ஒரு எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்படி உருவாகுமோ அது போல் 2 கழகங்கள் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரதான் செய்யும். அதனுடைய விகிதாசாரங்கள் மாறுமே ஒழிய அது இல்லவே இல்லாம இருந்தது. அதிமுக திமுக மட்டும்தான் இருந்தது. விகிதாசாரம் இருக்கு. எந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்படி இருந்தா ஏன் சார் மூப்பனாரை வந்து ஒரு கிங் மேக்கர் இடத்துக்கு வந்து தமிழ்நாடு வச்சிருக்கணும்? அது எப்பயுமே கழகங்களுக்கு மாற்றாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இருக்க தான் செய்யும். மூப்பனாரை எப்படி தேடினாங்களோ, ரஜினியை எப்படி தேடினாங்களோ, விஜயகாந்த் எப்படி தேடினாங்களோ அதே மாதிரி தான் தேடுறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? முடிச்சிடறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி தமிழ்நாடு இது வரைக்கும் தேடவே இல்லை, வராது வந்த மாமனியே இப்போ ஒருத்தர் தான் வந்திருக்காரு, அவரை தான் தேடுறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இது வரைக்கும் மாற்ற தேடவே இல்லை, விஜயை தான் தேடுறாங்கன்னு அந்த மாற்றை தேடுவதற்கான ஒரே ஒரு சோல் அத்தாரிட்டியா நீங்க விஜய் ஏன் நிறுவ பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல சார், நான் அப்படி சொல்லல. நீங்க குறிப்பிட்ட எல்லாருமே மாற்று என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே 5% மேல வரல சார். அதிகபட்சம் 10% நின்றுருக்காங்க சார். 89 அஇஅதிமுக பிளவுபட்டு நின்ற போதுதான் காங்கிரஸே 20% வந்தது. அப்போது ஐயா ராஜீவ்காந்தி எத்தனை முறை வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு தெரியும். அகில இந்திய அளவில் அவருக்கு எவ்வளவு பெரிய இமேஜ் இருந்ததுன்னு பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லாமே இருந்தது சார். நான் என்ன சொல்றேன் சார், கடந்த 10 ஆண்டுகளா அரசியலை நான் ரொம்ப நெருக்கமா கவனிக்கிறேன். எனக்கு இன்னும் சொல்ல போனா முன்னேற்ற கழகங்களின் அரசியல் ரொம்ப அணுக்கமாக ரொம்ப கவனிக்கிறேன். எவ்வளவோ பாராட்டி பேசி இருக்கிறேன்.
அப்போ இப்படி ஒரு புது சக்தி வருதுல்ல சார். பெண்கள் வந்து அரசியல் பேசுகிறாங்க சார். இத்தனை வருஷம் தொலைக்காட்சியில் வரோம் சார். பெண்கள் அரசியல் பேசுகிறாங்க. பள்ளிக்கூடங்களில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க வந்து நம்ம ஷோவை பார்க்குறாங்க. எங்கேயோ ரீல்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்து குழந்தைங்க, நண்பர்களோட குழந்தைங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, அங்கிள் உங்கள் ரீல்ஸ் பார்த்தோங்கிறாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது சார். நான் என் இடத்துல இருந்து உன்னை கவனித்து சொல்கிறேன். இதனால் எனக்கு ஆட்சி அதிகாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு அரசியல் ஆய்வாளராக இது ரொம்ப புதுசாக இருக்குது. புரியுது. ஒரு எப்படி இவ்வளவு பேர் வந்து ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் ஒரு அன்டேப்டு மார்க்கெட்டுமாங்கல்ல, அதே மாதிரி இதுவரைக்கும் அரசியல் பேசாதவங்க எப்படி பேசுகிறாங்க. புரியுது. ஒரு சார் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற என் நண்பருடைய பையன் வந்து கேட்குறான், அங்கிள் இந்த கரூர் சம்பவத்தால் எதுவும் பாதிப்பாயிடாதலான்னு கேட்குறான். அவன் என்கிட்ட பாசுறதை பார்த்துட்டு அவங்க அப்பனே ஆச்சரியப்படுறான். இவனுக்கு இவ்வளோ அரசியல் தெரியுங்கிறத எனக்கு இப்போ தான்டா தெரியுன்றான் இல்லையா. அவன் வந்து கேட்குறான், இல்லை அங்கிள் இது என்ன ஆகும் ஏதாகும். அவன் வந்து இன்ஸ்டாவில் சில இது அங்கிள் என்ன அங்கிள் இப்படிலாம் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் பதில் இருக்கு அங்கிள்னு காட்டுறான். சரிங்களா. அப்போ இது என்ன ஆச்சரியப்படுத்துமா படுத்தாதா? கண்டிப்பாக படுத்தும். அந்த ஆச்சரியத்தை தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். புரியுது இல்லைங்களா. நான் அரசியலை கொள்கைகளாக, கோட்பாடுகளாக, களமாக, தேர்தலாக, புகைப்படங்களாக பார்ப்பதை போலத்தான் நம்மை சுற்றி இருக்கிறவர் மனங்களில் என்ன இருக்கிறதுங்கிறதையும் நான் பார்க்க விரும்புகிறேன். முன் எப்போதும் இல்லாத வகையில் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதோ இல்லையா, அவர்கள் அரசியல் பேசுவதை முதன்முறையாக கேட்க முடிகிறது. அப்போ இந்த மாற்றம் ஏன் நடக்குன்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்வியிலேருந்து அந்த மொத்த உரையாடலும் இருக்குது. புரியுது சார். தாவேக்காவுடைய இந்த நேற்றைய நிகழ்வுகளை அவங்களோட தலைவர்கள் சிலர் பேசும்பொழுது நம்மளுக்கு 28% கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னாங்க. இந்த கூற்று எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் வந்து அதிமுகவிலிருந்து இங்கே வந்ததுனால ஒட்டுமொத்த அதிமுகவுடைய ஓட் பேங்க்கும் தவேகாக்கு வந்துரும்ன்ற கூற்றை எப்படி நான் ஒரு சாமானியனாக புரிந்து கொள்வது? சார் அப்படி பார்க்கல. நான் இதில் வந்து என்னென்னா, அவர் எந்த இருவரும் கழகங்களோடும் கூட்டணிக்கு போக மாட்டாருங்கிறத நான் முதல்ல சொன்னேன். நீங்கள் மட்டும் தான் சொன்னீங்க. நான் முதல்ல சொன்னேன். ரொம்ப நன்றி. அதே போல் அவர் 20% வாக்குகளை கடந்து போகிறாரு அப்படிங்கிறதையும் நான் பொதுவெளியில் வந்து பெரிய பெரிய தொலைக்காட்சிகளோட இதிலேயே வந்து நான் பதிவு பண்ணேன். அதற்கு பிறகு இப்போ வந்து வெவ்வேறு சர்வேக்கள் எல்லா கட்சிகளும் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர்களாக இருக்கிற செல்வாக்கு பெற்றவர்கள் அவங்களே தனியாக ஒரு டீமை வச்சு ஒரு சர்வே எடுத்து பார்க்குறாங்க. சார் அது படிப்படியாக அப்படி கூடி கூடி வருது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஐயா விஜய் வெளியே வருவதற்கு முன்னால் கடந்த மாதத்தோட கடைசியில் ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்க. அப்போ அது 20, 23, 26ங்கிறது ஒரு அரசியல் ஆய்வாளராக என்னுடைய கவனத்துக்கு ஒரு அனலைசிஸ்க்காக வர்ற சர்வேல என்னால் பார்க்க முடியுது. நேற்று அவங்க 2% கூட்டி 28ன்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக அரசியல் கட்சிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் அந்த 28% பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வீடுகளில், பக்கத்து வீடுகளில் முதல்ல குடும்ப பெண்கள் வந்து எந்த அரசியலை பேசுகிறாங்க, அவங்க யாருக்கு வாக்களிக்க இருக்காங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் வந்து என் மனைவிக்கு வந்து எஸ்ஐஆரை ஃபில் பண்ணி கொடுக்கல, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஓட்டு போடுறது விஜய்க்கு தான். சார் இது நடக்குது சார். இங்கே இது வந்து இங்கே நடக்குது. நீங்க இதை வந்து நான் இதை பார்க்கவே மாட்டேன். இல்லை, எனக்கு இன்னொரு ஐயப்பாடு ஒன்று இருக்கு. இப்படி நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. இல்லை, இது நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன் சார். எனக்கு ஒரு ஐயப்பாடு தான் இதில் இருக்கு. இதெல்லாம் மறுதளிக்க இல்லை, ஒரு ஐயப்பாடு இருக்கு. இதே தானே 10 வருஷமா சீமானுக்கு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சீமான் சப்போர்ட்டரு, யங்ஸ்டர் எல்லாருமே வந்து திமுக ஒழிகன்னு சொல்கிறான், அண்ணன் வேணும்னு சொல்கிறான். சீமானுக்கு கிடைக்காத ஒரு வரவேற்போ, சீமான் காணொலிகள் பார்க்காத ஒரு யங்ஸ்டரையோ கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் பார்த்துட முடியாது. வேற எங்க என்ன அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு, எங்க போச்சு? அவர் சறுக்கிய இடத்தில் இவர் சாதிச்சிருவார்ன்றதுக்கான ஸ்ட்ராங் ரீசன் தான் நான் கேட்கிறேன். சீமான் சறுக்கிய இடத்தில் இவர் சாதிச்சிருவார்னு சொல்ற ஸ்ட்ராங் ரீசன் தான். பிரில்லியன்டான क्वेश्चन என்னன்னா, அவர் வந்து படிப்படியாக தன்னுடைய வாக்குகளை ஏற்றி 8% இன்றைக்கு 8க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் வச்சிருக்காரு. 3வது பெரிய கட்சி அவங்க. அதில் என்னன்னா, அவர் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணார். கட்சி கட்டமைப்பு, சின்னம், இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக க்ளோரிஃபை பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு ஆளுமை, நான் போய் பேசுகிறேன், என் பேச்சு வந்து ஃபோன் வழியாக அங்கங்கே பரவுது, என் கட்சிக்கு ஓட்டு போடுவான். அவர் கட்சியில் நீங்கள் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும், எல்லா ஒன்றியத்துக்கும், எல்லா நகரத்துக்கும் நிர்வாகிகள் இருக்காங்களா? சின்னம் ஒரே சின்னம் இருந்ததா? இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலும் அவர் 8% தாண்டிட்டார். அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஐயா சீமானை பற்றி பேசிய ஒரு இளைஞர் கூட்டம் இருந்தது, பேசும் கூட்டம் இருக்கிறது. அதே போல்
அன்றைக்கு ஐயா விஜயை பற்றி பேசுகிற இளைஞர் கூட்டம் எதுன்னு இன்னும் கொஞ்சம் அணுகி பாருங்க. குறிப்பாக பெண்கள் ஐயா சீமானை பற்றி பெரிய அளவில் பேசவில்லை. ஆனால் இங்கே பெண்கள் வந்து பெரிய அளவில் ஐயா விஜயை பற்றி பேசுகிறாங்க. அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்குங்க. ஐயா சீமான் அடித்த எச்சரிக்கை மணிங்கிறது முதல்ல அவர் சொல்லிட்டாரு, கட்டமைப்புன்னு நீங்கள் ரொம்ப பெருசாக இருக்காதீங்க, சின்னந்தான்னு ரொம்ப பெருசாக இருக்காதீங்க. நான் வந்து எனக்கு சின்னம் இல்லை, பெரிய கட்டமைப்பு இல்லை, ஆனால் நான் 8 தாண்டிட்டேன். ஒரு விஷயம் 8 தாண்டுதுனாலே அது பேசு பொருளாயிரும். அப்போ என்னென்னா அது 25 அக்கம் பக்கத்துலலாம் அது தென்பட ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அது 25 தாண்டிடும். அப்போ உங்க அக்கம் பக்கத்துல மேல தான் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல சார், ஒரு தியரியே இருக்கு. இப்போ ஒரு கார் வந்து 8% தாண்டி விற்பனை ஆகுதுன்னு வைங்க சார், அந்த காரை பத்தி நம்ம பேசுவோம் சார். 25% அந்த கார் விற்பனை தாண்டிடுச்சுன்னு வைங்க சார், அது நம்மளை வந்து நம்ம கண்ணில் படும் சார். நான் என்ன சொல்றேன், ஐயா சீமான் 8% தாண்டினாரு, அது பேசு பொருளாகிறது. நான் என்ன சொல்றேன், உங்களை சுத்தி எல்லாம் எவ்வளவு நீங்க சொல்கிற தற்குறிகள், நீங்க சொல்கிற அணில் குஞ்சுகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க வீட்டில் 4 ஓட்டு இருக்கு, அதுல 1 ஓட்டு அணில் குஞ்சா இருந்ததுன்னு வைங்க, அது தற்கொலையா இருந்ததுன்னு வைங்க, ஏன்னா என்ன ஆகும், அது 25% தாண்டிடும் சார். இல்லைங்க, சீமானுக்கு போக வேண்டிய ஓட்டு தானே அப்பயுமே வரும் சார். நீங்க சார், நான் திரும்ப சொல்றீங்க, நீங்க வந்து நீங்க என்ன நீங்க வந்து திரும்ப என்ன நிறுவ முயற்சி பண்றீங்கன்னா, திமுக அதிமுகவை பிடிக்காதவர்கள் ஒரு நேரத்தில் ஐயா மூப்பனாரிடம் இருந்தார்கள், பிறகு அவர்கள் விஜயகாந்திடம் சென்றார்கள், பிறகு அவர்கள் சீமானிடம் சென்றார்கள். இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் 10% கூட தாண்டாதவங்கன்னு சொல்றீங்க. ஐயா அவங்கெல்லாம் வந்த காலகட்டம் இணையம் இல்லாத காலகட்டம். இவர் திரையில இருந்து அப்படியே இறங்கி வராரு. இவன் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்குறாங்க. கரூர் சம்பவம் அவங்கள அரசியல் படுத்திருச்சுங்க ஐயா. ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயை தீவிரமாக ஆதரிக்கிறவர்கள் ஆதரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயா. நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்த கொஞ்சம் இன்டலெக்சுவல்ஸ் ஆதரித்தவங்க வெளியே போயிருக்காங்க ஐயா. ஊடகங்கள் அவரை எதிர்க்குது, நீதிமன்றங்களில் பேசப்படுது, பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுது சார். இவ்வளோ விஷயத்த நடந்த பிறகும் அவரை ஆதரிக்கிறவங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க சார். பெருமாள் மணி ஆதரிக்கிறாரு சார். அதாவது நான் சொல்றது அரசியல் ஆய்வாளரும் ஆதரிக்கிறாரு. நான் வந்து என்ன நடக்குன்னு பாக்குறேன் சார், அதான் சொல்றேன் நான். சார் எனக்கு வந்து நான் இவ்வளவு நாள் மீடியால இருக்கேன். நான் வந்து இருவரும் தலைவர்கள் இருந்த காலகட்டத்திலேருந்து அரசியலை பேசியிருக்கிறேன். தலைவர்கள் அழைத்து பேசுவார்கள், அதிகாரிகள் அழைத்து பேசுவார்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அழைத்து பேசுவார்கள். அரசியலுக்கு வருவதாக இருந்த ரஜினியே அழைத்து பேசுவார், நீதித்துறையில் இருந்தவர்கள் பேசுவார்கள். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிறுவர்களும் பெண்களும் உங்களை நான் டிவியில் பார்த்தேன், உங்கள் வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்ல கேட்டதில்லை. இன்றைக்கு அதை நான் சொல்ல கேட்குறேன் இல்லையா? இன்றைக்கு நம்ம வீடியோவை அவங்க காட்டுறாங்க சார். எங்கேயோ ஒரு கல்லூரியில், வெளிமாநிலத்தில் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய என்னோட உறவினர் பெண்ணு இரவு வந்து எனக்கு ஒரு 11 மணிக்கு கால் பண்ணி, அங்கிள் இந்த மாதிரி நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அங்கிள், அதில் உங்களோட ஒரு ரீல்ஸ் வந்தது அங்கிள், நான் என் ரூம்மேட்ஸ்டெல்லாம் அதை காட்டினேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஏன்னா அவளால் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு விஜய் யாருன்னு தெரியுது. அப்போ வந்து ஒரு கனெக்ட் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் அரசியலில் கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து திரும்ப சித்தாந்தம், கொள்கை, டெல்லி, வல்லாதிக்கம் எல்லாம் ரைட்டு, இதெல்லாம் பேசிட்டு உங்கள் வீட்டில் ஒருத்தன் உட்காந்து ஐயா விஜய் பேச்சை கேட்டுட்டு இருக்கான் இல்லைங்களா? அவன் ஃபோனை வச்சு அந்த பேச்சை கேட்டுட்டு இருக்கான். அதை கவனிக்க தவறிடாதீங்க. இதுவரை அரசியல் வீடியோக்களே பார்க்காத பெண்கள், எனக்கு பிரச்சனை இல்லை சார், இல்ல சார், உங்க வழியா நான் வந்து சொல்றேன், மக்களுக்கு சொல்றீங்க. ஆமா சார், உங்க வீட்டுல இதுவரை வேலை பார்க்கிற ஒரு பெண்ணு வந்து ஒரு போனை வச்சு ஐயா விஜயோட பேச்சை கேட்குது. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கேட்குறாங்க இல்லையா? அவர் ஒரு வீடு தருவேன்னு சொன்னால் நம்மக்கிட்ட வந்து ஒரு சர்வர் வந்து சாப்பாடு பரிமாறும் போதே சொல்கிறாரு, சார் அவர் சொன்னது ரைட்டு தானே சார், ஆளுக்கு ஒரு வீடு வேணும்ல சார் அப்படின்னு கேட்குறாரு. இது அரசாங்கங்கள் எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு வீடை பேசாத அரசியல் கட்சி ஏதாவது இருக்கா? எல்லாருமே இருக்கு. அப்போ ஏன் இன்னைக்கு விஜய் பேசணுன்னு அதை வந்து ஒரு உணவு பரிமாறுகிற ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே நம்மக்கிட்ட சொல்கிறாரு? சார், அரசியலாக களத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத நான் பேசுகிறேன். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க, இவரோட ஆளு, இவர் வந்து இந்த கொள்கை, இவர் இங்கே வந்துருவாரு. நீங்கள் சொன்னதுனால கேட்டோம். வந்து அதிமுகவினுடைய, நான் சொல்லலை, தாவேக்கா தான் சொன்னாங்க, அதிமுகவோட 28% நமக்கு கிட்டத்தட்ட வந்த கணக்கு தான் இப்போ அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. சார், நான் பர்சன்டேஜ்ங்கிறதே விட்டுருங்க சார். சார், ஒரு புதிதாக நீங்கள் வந்து ஒரு செய்தி சேனல் வரலாற்றிலேயே இல்லாத வகையில் ஒரு சேனல்
அவங்களுக்கு பெரிய அளவில் கேபிள் நெட்வொர்க்கோ எதுவுமே இருக்காது சார். அவங்க வந்து விஜய் நிகழ்ச்சியை மையப்படுத்தும் போது முதலிடத்துக்கு போகிறாங்க சார். இத்தனை வருஷம் ஊடகத்தில் நான் ரேட்டிங்கை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்க்குறேன். தமிழ் சொல்கிறீங்க இல்லை சார், அவங்களுக்கு தான் நெட்வொர்க் இருக்குது சார். நெட்வொர்க் இல்லாத ஒரு சேனல் வந்து மேலே போகிறாங்க சார். நான் இவ்வளவு நாளில் இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததில்ல சார். சார் ஒரு வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் 2 லட்சம் வியூஸ் போகுது. என்னங்க ஓட்டு கணக்கு வரும்போது எல்லாரும் திரும்ப சொல்றது, இவர் ஒரு செங்கோட்டையனும் அதான் சொல்றாரு, நீங்க 1 லட்சம் பேர் பார்க்கிறார்கள், 1 கோடி வியூஸ் வந்துச்சு, இம்ப்ரெஷன் இருக்கு, சின்ன பசங்க பாக்குறாங்க, கேபாப் கொரியன் பாப் பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இளையராஜாவுக்கு மார்க்கெட் போயிருச்சா, கரெக்ட், ரகுமான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, கொரியன் டிராமா பாக்குறாங்க, சூப்பர், இங்க இருக்கக்கூடிய ஹார்ட் பீட்டை பார்க்காம விட்டாங்களா? ஏன் அந்த வியூ மெட்ரிக்கை வச்சுக்கிட்டு நீங்களும் சொல்றீங்க, தாவேக்காவும் சொல்றாங்க, செங்கோட்டைன்னு சொல்றாங்க, திரும்ப ஒரு பெருங்கூட்டம் பார்க்கிறது ப்ரூவன் ரெக்கார்டு படி பெருங்கூட்டம் பார்க்கிறது உண்மை என்றால் பெருங்கூட்டம் பார்த்த சீமான் கட்சியிலிருந்து ஏன் எம்எல்ஏ இல்லை? இது வந்து எலெக்ஷன் வைஸா கேட்கிற ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைங்க, உங்க கண்ணெதிர்க்கே எத்தனை பேர் வளருது தெரியுமா, ஒரு மறைமுக ஆதரவு வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா, ஒரு புகழேந்தி உருவாயிட்டு இருக்காரு தெரியுமான்னு சொல்லி ஏன் அந்த பில்டப் சொல்றீங்க? லாஜிக்கலா ஏன் சார் சொல்ல மாட்டீங்க? ஐயா, எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஊடகத்தில் டிஜிட்டல் மீடியாவை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டவரில் நீங்களும் ஒருத்தர் இல்லைங்களா? நீங்கள் சொன்ன உதாரணம் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது? சமையல் ஷோவை கூட அதிகமாக பார்ப்பாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், இந்த நம்பர் வெறும் நம்பர் இல்லை சார், அது இதுவரை அரசியல் ஷோஸ் போகாத நம்பர் போதுங்கய்யா. உங்களுக்கே தெரியுங்கய்யா, என்டர்டெயின்மெண்ட் எப்போதுமே போகும். உண்மை. சமையல் போட்டால் கூட போகும், ஜாக்கெட் தைப்பது எப்படி, புடவை கட்டுவது எப்படின்னு வீடியோ போட்டால் கூட போகும் சார். திருநெல்வேலி வத்த குழம்பு வைப்பது எப்படின்னா அது ஒரு 1 கோடி பேர் பார்ப்பான் சார். அதெல்லாம் இல்லை. ஹஸ்கி சேலஞ்ச், டான்சிங் ஹஸ்கி சேலஞ்ச் சார், உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் டிஜிட்டல் மீடியாவை ஒரு உள்ளங்கை ரேகை போல அறிந்தவர். அரசியல் வீடியோஸ் இன்னைக்கு போகுது சார். உண்மை. நீங்கள் என்னன்னா அதை ஈக்குவேட் பண்ணி அவங்கள குழப்பி விடாதீங்க. அவங்களும் உமா சொல்லிட்டாப்ல, இது எல்லாரும் தானே சார். அரசியல் வியூஸ் இவ்வளோ நாள் எவ்வளோ போயிட்டு இருந்தது, இவ்வளவு நாட்களும் நாடகங்களும் ரீல்ஸும் திரைப்படங்களையும் குக்கரி சேனலும் பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு அரசியலை பார்க்குறாங்க சார். அவங்க ஒரே ஒருத்தரோட அரசியலை தான் சார் பார்க்குறாங்க. வேற யார் என்ன பேசுகிறா மறுப்பு. இன்னும் இணையத்தில் ஒரு ஆபத்து இருக்குது சார். நம்ம எந்த மாதிரி வீடியோவை தேடி பார்க்குறோமோ அதை தான் அது நமக்கு சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் வந்து அது வந்து அந்த ஆபத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். நீங்கள் மாற்றுக்கருத்தே அது கொடுக்காது. இப்போ நீங்கள் விஜய் ஆதரவு வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப விஜய் ஆதரவு சார். இந்த பேசிக் ஃபார்முலா இட் செல்ஃப் டேஞ்சரஸ் டு டெமோக்ரஸி சார். நீங்க ஒரு பத்திரிக்கை வந்து அந்த அல்காரிதமே ஆபத்தானது இல்லையா சார்? ஒரு பத்திரிக்கை வந்து 2 கருத்தையும் போடும். முதல்வருக்கு முதல் பக்கத்தை கொடுத்தா எதிர்கட்சி தலைவருக்கு 3ஆம் பக்கத்தை கொடுக்கும் சார். இணையம் அப்படி பண்ணாது சார். நீங்க வந்து தாவேகா பற்றிய வீடியோக்களை பாக்குறீங்கன்னா இதை வந்து பெருமாள்மணி அவர்கள் திமுகவுக்கு சொல்கிறார். இல்ல சார், எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி எல்லாருக்கும் சொல்றேன். புரியுது சார். இதான பேசிக் சயின்ஸ் சார். இது நீங்க வந்து ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் தாவேகாவோட 2 ஆதரவு வீடியோ பார்த்தா இணையமே 3ஆவதா சஜஸ்ட் பண்ணி உன்னை போய் கொடுக்கும் இல்லையா? அது அப்போ அந்த ஸ்ட்ரீம்குள்ள, ஏன்னா நீங்க ஸ்ட்ரீம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எதை பார்க்குறீங்களோ உங்களை ப்ரிசைஸாக அதிலேயே திரும்ப அது கொண்டு நிறுத்தும். அப்போ என்னன்னா, இவர் வந்து ஒரு இணையகால அரசியல் தலைவர். நீங்கள் பேச்சு காலத்தில் இருந்திருக்கலாம், தொலைக்காட்சி காலத்தில் இருந்திருக்கலாம். அன்னைக்கெல்லாம் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு வந்துட்டீங்க. அண்ணாவிற்கு ஒரு சிறிய பத்தி தான் கொடுத்துக்கப்பட்டது. அண்ணா பொதுக்கூட்டங்களின் வழியா தீ பரவியது இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. இது டெக்னிக்கலாக எப்படி போகுதுன்னு பாருங்க, அரித்மேட்டிக்காக எப்படி போகுதுன்னு பாருங்க, நரேட்டிவாக எப்படி போகுதுன்னு பாருங்க, ஆப்டிக்ஸாக என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது எல்லாத்தையும் இணைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை தலைவா. அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதிகாரத்தை பார்த்தவர்கள் இதை வந்து இன்னமும் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு நேரம்னு ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். பர்செப்ஷன்ஸ் பாலிடிக்ஸை எப்படி ஷேப் பண்ணும், வியூஸ் ஓட்டுகளாக எப்படி மாறும் என்பதை வந்து வரும் காலங்களில் பார்ப்போம். ரொம்ப திறமையாக, ரொம்ப நுட்பமாக பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருந்தீர்கள். ரொம்ப நன்றி சார். இதை வந்து கன்சர்ன் பீப்புள் பார்ப்பாங்க, நம்புவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. Subscribe to One India and never miss an update.